வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். நேத்து கேந்திரங்கள பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம் இல்லைங்களா வீடியோல. ஸோ அது எனக்கு பர்சனலா சுத்தி விட்ட மாரி ஃபீலா இருந்துச்சு. அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அதாவது எக்ஸாம்பிள்க்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஒருவேளை அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். கேந்திரங்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக கட்டத்துல 4 ஸ்தானங்கள் பலம் பெறத நம்ம கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3 ஸ்தானங்கள கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள கோணங்கள்னு சொல்லுவோம். சதுரத்த, ஸ்கொயர 4 கார்னர 4 ஸ்தானங்கள நம்ம கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கேந்திரங்கள் வலிமையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா திசாபுதிகள் காலத்துல அது வேற ஒரு லெவலுக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் ஒருத்தர் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ லக்னமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ ஒருவர் மேஷ லக்னத்துல பிறந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு முதல் கேந்திரம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேஷத்தை தொட்டு மேஷம், கடகம், துலாம், மகரம். அதாவது முதல் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 முதல் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது கேந்திரம் அப்படின்றது ரிஷபத்தை 2வது, அதாவது மேஷத்துக்கு அடுத்து ரிஷபம், அதை 2வதா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2, 5, 8, 11 ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இதை 2வது கேந்திரமா சொல்லுவாங்க. 3வது கேந்திரம் 3, 6, 9, 12 மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது 3வது கேந்திரம். அட்லீஸ்ட் 3ல ஒரு கேந்திரமாவது பலன் பண்ணணும். அதாவது இந்த ரூல் 1, 4, 7, 10 நல்லா இருக்கணும், இல்ல 2, 5, 8, 11 நல்லா இருக்கணும், இல்ல 3, 6, 9, 12 நல்லா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இங்க 1 அங்க 1, முதல் கேந்திரத்துல 1, 2வது கேந்திரத்துல 1, 3வது கேந்திரத்துல 2 அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசா பலன் கொடுக்கறது இல்லைன்றது நிதர்சனமான உண்மையும் கூட. ஓகேங்க, இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் மீன லக்னமா பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு முதல் கேந்திரம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த 12 கட்டத்துல 4 கார்னர், அந்த 4 டப்பாவுமே அவரோட முதல் கேந்திரமா இருக்கும். அதாவது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு முதல் கேந்திரம். 2வது கேந்திரம் மேஷம், கடகம், துலாம், மகரம். அப்ப 3வது கேந்திரம் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். ஸோ இவங்க 3 பேருமே மீன லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கான கேந்திரங்கள் அப்படின்னு சொல்ல போறோம். சப்போஸ் கடக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவரோட முதல் கேந்திரம் என்னவா இருக்கும்? 1, 4, 7, 10 அதாவது கடகம், துலாம், மகரம், மேஷம். இது அவரோட முதல் கேந்திரமா இருக்கும். இப்ப 2வது கேந்திரம், 3வது கேந்திரம் என்ன? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.